கார்த்திகேயன் சின்னையாவும் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் VNP வெங்கட்ராமனும் சிலருடன் கூட்டு சேர்ந்து என்னிடம் சில லட்சங்கள் பணத்தையும் ஒரு 15 சவரம் தங்கச்சியையும் அபகரித்துக் கொண்டார்கள். இது சம்பந்தமாக கட்சி தலைமையிடம் முறையிட்டேன். முறையிட்டதில் நால்வர் குழுவை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நியமித்தார்கள். அந்த நால்வர் குழு அமைச்சருக்கும் வெங்கட்ராமன் MLAவுக்கும் ஃபேவராக அறிக்கை தாக்கல் செய்து அவர்களை காப்பாற்றி விட்டார்கள். நேரடியாக சம்பந்தம் இல்லை என்று அதில் முறைகேடான விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பிறகு நான் காவல்துறையை நாடினேன். காவல்துறை மீது அமைச்சர் மீது அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து புகார் கொடுத்தேன். எனக்கு கொலை மிரட்டல் அதிகமாக வந்தது. அதில் முக்கியமான ஒரு வரி அது எல்லாருக்கும் தெரியும். என்னோட பேர் ஒரு லைன் பத்திரிகையில் வந்தால் கூட கல்குவாரியில் வெடி வச்சு மண்ணோட மண்ணாக்கிடுவேன்னு சொல்லி வெங்கட்ராமனுக்கு சொந்தமான கல்குவாரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த புகார் 12/5/2013 கொடுக்கப்பட்டது. 2014 கொடுக்கப்பட்டது. அப்போ கமிஷனர் இப்ப இருக்காரு சிறைத்துறை அவரு பேர் என்ன, ஜார்ஜ் இல்ல இன்னொருத்தர் இப்ப இருக்காரு திரிபாதி IPS அவர்கிட்ட தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகார் விசாரணை நடத்தப்படவில்லை. அதன் பிறகு அந்த புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பல கொலை மிரட்டல்கள் நான் எல்லாமே பார்த்துருப்பீங்க மீடியாவில். அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை ஹைகோர்ட்டை நாடணும் இந்த விஷயமா. போலீஸ் நடவடிக்கை எடுக்காததால சென்னை உயர்நீதிமன்றத்து மேலே ஒரு அமைச்சர் மேலே MLA மேலேயும் வழக்கு தொடர்ந்தோம். அவங்களும் இந்த வழக்கை அவருக்கு அமைச்சருக்கு நேரடி தொடர்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதற்கிடையில வழக்கு நடைபெற்றிருக்கும் போதே காவல்துறை என்னுடைய புகாரை CSRO FIRO கொடுக்காம ஒரு புலன் விசாரணை ஒன்று பண்ணாங்க. அது எந்த வகையில நியாயம்? காவல்துறை புகாரை ஏற்காம எப்படி புலன் விசாரணை பண்ண முடியும்? அதையும் பண்ணி அதுல அமைச்சருக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க. அதுல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை ஜெயலலிதாவால் மட்டுமே தீர்க்க முடியும்ன்ற ஒரு வரியை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய கார்கள் 2 உடைக்கப்பட்டது. பல கொலை மிரட்டலுக்கு நான் ஆளானேன். ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கவர்னருக்கு மனு கொடுத்துருக்கோம். ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த மனு மீதும் நடவடிக்கை இல்லை. அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட அந்த நீதியை நாங்கள் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போனோம். அங்கே போகும்போதும் பிரச்சனைகள் பெருசாச்சு. காவல்துறை கண்டுக்கவே இல்லை. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அதையே தான் ஃபாலோ பண்ணி டிஸ்மிஸ் பண்ணாங்க. கடைசியா உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கடைசி வாய்ப்பு அது. அதையும் நாங்கள் பின்தொடர்ந்தோம். அதுலேயும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு நீதி, ஒரு மிகப்பெரிய அரசியல் பலம் வாய்ந்த ஒரு சக்தி, ஒரு அமைச்சர். சரி, நான் எப்போ போறீங்க? போறேன், இன்னைக்கு நாளைக்கு காலைல போறேன். மறந்துடாதீங்க. தரேன் நான். என்னன்னா எவ்வளோ அது ஒரு அமௌண்ட் எவ்வளோலாம் தெரியாது. சரிண்ணா, தரேன். எவ்வளோ எனக்கு தெரியாது, வாங்கி தரேன், அவ்வளோதான். என்னைக்கு நான் சொல்லியிருக்காரு? 2 days வாங்கி கொடுத்துட்றேன். சரிண்ணா, ஓகேண்ணா. எவ்வளோ தெரியாது, நீ ஏன்னா அப்புறம் இது பண்ணி கூடாது எவ்வளோலான்ட்டு. சரிண்ணா, நீ செய்யணா, பார்த்து செய்யணா தம்பிக்கு. சரவணாக்கு நல்லது செய்யுங்க, அவ்வளோதான். சொல்லுங்க சுந்தர்ண்ணா. இப்பதான் அமைச்சர் லைன் வந்தாரு. அவரு போர்ல அப்படியே மீட்டிங் போறாராம். காலையில 7 மணிக்கு வர சொல்லிட்டாரு. அவரே வந்தார் லைன்ல. மாத்தி மாத்தி இருக்கிறாரு. அவரே லைன்ல வந்தார் திடீர்னு. காலைல 7 மணிக்கு சொல்றாரு, நீங்க மீட்டிங் போறேன், நீ காலைல 7 மணிக்கு தான் வந்துருக்கீங்க அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்ட்டு. வணக்கம் வணக்கம் சுந்தர்ண்ணா. காலைல போயிடலாம்ல? காலையில சாயந்தரம். ஓ, நாளைக்கு ஈவினிங்கா? 5 மணிக்கு. சரிண்ணா, ஓகேண்ணா ஓகேண்ணா. நான் வந்துடுறேன், நீ டேரக்டா வந்துடுறீங்களாங்க? அடையாது தானே? இல்லை சேர்ந்து போயிடுமா? சேர்ந்து போயிடலாமா, தனியா வந்துட்டுமா? தனியா வந்துட்டுமா? வணக்கம் வணக்கம். சொல்லுப்பா. போன் அடிச்சேன், எது கூப்பிடுற சரவணாப்ல. நீங்க தான் ட்ரை பண்ணீங்களா? என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் சொன்னாலும் கொடுத்தேன். அதான் அது கொடுத்தாக்கல. நல்ல நல்ல இதுமா சைலண்டா விட்டாப்ல. நான் சொல்லலாம் கொடுத்தேன், நான் தான் பேச மாட்டேன். என்ன சொன்னாரு, திங்க் கம்மிட்டேன். சரி சுந்தர், நான் எப்போ வந்தீங்க போயிட்டு? வீட்டுக்கு வருஷம் இருக்குமே, அதான் உங்கள்கிட்ட சொல்ல வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். அதான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாரோ? 9:30 மணிக்கு அண்ணன் பார்த்தேன்.
ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணிருப்பீங்களா? 7 மணிக்கு போனா. அதான் அதான் கஷ்டமா இருக்குல்ல. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பண்றது? பாத்துப்பா, லோனி இல்லப்பா. சரி சரி சுந்தர், முடிஞ்சிருமா நல்லபடியா? இங்கேயும் போவோம் கடவுள் வேடிக்கை, அதுதான். விட்டு போயிட்டு உங்கள்கிட்ட பேசுறது ஒரு தான் எங்க வேலை. எதுவும் கோவமா இல்லல்ல அவருக்கு? மேல எதுவும் கோவம் இல்லல்ல? சாயந்தரம் வந்து பேசினாரு. போகலாம். சரி ஓகே, போயிடலாம் பீஸ்ஃபுல்லா முடிச்சிருங்க. திங்கக்கிழமை காலையில எத்தனை மணிக்கு சொன்னாரு? சரி, ஆனா பிரச்சனை ஆகுதுன்றா போல நீங்க நான் பேசுனா அதாவது நீ தானே பேசணும். அதான் உட்கார வைக்கிறது பொங்கல் போயிட்டு உட்கார வைக்கணும். இல்லப்பா, நான் வந்து எல்லா மேட்டரும் பேசுறேன். இதை பேசுறதுக்கு 6 மாசம் ஆயிட்டு இல்ல? அதானே ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு இந்த நல்ல நாள் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம் வாழ்க்கையில. சூழ்நிலை நீங்க முதல்ல புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல இதை நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இது எனக்கு எவ்வளவு இதுவா இருக்குப்பா. எனக்கு அவர்கிட்ட போறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. புரியுது. நம்ம இப்ப எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கோம், அதை நீங்க பாக்கணும்ல. நீங்க உங்களை எத்தனை வாட்டி மட்டும் பாரு, உனக்காக மட்டும் தான் நான் போய் நிக்கிறேன். இல்லைன்னா நான் நிக்கவே மாட்டேன், ஒரு காலம் நிக்க மாட்டேன். உனக்கு நான் வாக்கு குடுத்துட்டு நிக்கிறதால நாங்க போய் இறக்கி விட்டது அவரு. உங்களை இறக்கி விட்டது அவர் தானே கடைசியில? இல்லன்னா நீங்க ஏன் வர போறீங்க? அப்படி இல்லப்பா, நான் நீ கொடுத்து நான் வந்து என்ட்ரி ஆயிட்டேன். 2வது அவர் என்ன வந்து யூஸ் பண்ணிக்கினாரு. இப்ப பிரச்சனையா தானே. அதான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த பொங்கல். ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. யாருக்கும் வரக்கூடாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவரை பார்த்தாலே கோபம் வருது எனக்கு. அவர் மேல வந்து இடகுடமா பண்றோம் பொழுது நான் அந்த மாதிரி இருக்கு அவரை பார்த்தாலே. அவரு இவ்வளவு உணர்ந்துட்டு கூட திருப்பி இழுத்தடிக்கும் போது எனக்கு நான் வேற மாதிரி ஆயிடும் பொழுது. அதனாலதான் பார்க்காம இருக்கேன் நான். உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு. எமோஷனல் ஆயிடுவேன். நேற்று கூட ஐஎஸ் கிட்ட சொன்னேன். அதனால பார்த்தா என்னன்னா அதெல்லாம் உன்னை பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது. உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் புரியாத கிடையாது. உன்னுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு புரியுது. புரியாதாகிறேன். புரிஞ்சதுக்கு தான் போறேன், எல்லாம் போக மாட்டேன். வெளிப்படையா சொல்றேன். ஸ்டேஜுக்கு போறது காரணமே ஒருத்த செருப்பு கருப்பு எடுத்து அதனால அச்சிடணும்னு எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆயிடும் பொழுது. அதான் எனக்கு நான் போகாம இருக்கேன். நான் வெளிப்படையா சொல்றேனே, அவ்வளவு டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காரு என்ன. அவர் என்னன்னா கோலி விளையாடுற பையன் நினைச்சிட்டாரு பொழுது. இல்ல திங்காம ஃபைனல் பண்ணிட்டு அப்புறம் வந்து முடிவு பண்ணிக்குவோம். திங்காம விட ஃபைனல் 100 வாட்டி சொல்லிட்டு வந்தேன் நான் அவர்கிட்ட. பொங்கல் முக்கியம், பொங்கல் முக்கியம். அதான் இல்ல, நான் 100 வாட்டி சொல்லிட்டு வந்தேன் பொங்கல் முக்கியம், பொங்கல் மிஸ் பண்ண வச்சிடாதீங்க, நிறைய இழந்தாச்சு. அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்து இப்ப பொங்கல் கழிச்சு வாடினா அது என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? மனசாட்சி இல்ல அந்த ஆளுக்கு. நடு ரோட்ல வச்சு செருப்பால் வச்சிருவேன். நான்லாம் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். நான் அவ்வளவு வெறியில இருக்கேன் அவர் மேல. அதனாலதான் பார்க்காம இருக்கேன். பாக்கலாம் மண்டே என்ன பண்றாரு, இன்னும் எவ்வளவு இழக்கிறோமோ இழந்துரும், பாத்துருவோம். ஏன்டா சரவணன்ட்ட தப்பு பண்ணனு உட்காந்து அழுவாரு. ஆனா சேனல் முன்னாடியே செருப்பால் அடிப்பேன் மினிஸ்டர். பேசுவா எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் ஒரு பொங்கல் பண்டிகை சொல்லுங்க. மனசாட்சி இல்ல, கொஞ்சமாவது என்ன சொல்லலாம்ல, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, மீறி கூட பொங்கல் கழிச்சு பாத்துக்கலாம்ல. சொல்லு சுந்தர், நான் நியாயம் இருக்கா இல்லையா? ஒரு 5 பார்த்தா குடுத்துட்டு இருப்பேன். அவரு ஈடுல பேசுவா. எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க இடையில எனக்கு இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் எனக்கு மீதியை நீங்க பொங்கல் கழிச்சு கூட பார்த்து சொல்லுங்க. எனக்கு இந்த நாளைக்குள்ள ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா 4 பொங்கல் மிஸ்ஸிங். இந்த வாட்டி மிஸ் பண்ணனா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா வராது. நங்கநல்லூர் அண்ணா, நங்கநல்லூர் அப்படியே 200 ஃபீட் ரோடுவா. வரேண்ணா வரேண்ணா. ஹலோ 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 அண்ணா வணக்கம், சரவணா பேசுறேண்ணே. சொல்லுப்பா. ஆமாண்ணே, எங்கண்ணா வீட்டுக்கு வந்தேன், ஆளை காணோம். முடியலமா பார்க்க முடியுமா? 6 மணிக்கு கிளம்பும்பா காலையில. சரிண்ணா, இங்கதான் அடையாறு வீட்டுல தான் மாவட்டம் ஃபுல்லா சுத்தி நேரம் கோட்டைக்கு போவோம். 5 மணிக்கு அங்க இருந்து வெளியே வந்தோம்னா நைட்டு 12 மணிக்கு வருவேன். அடுத்த வாரம் தான் ஃப்ரீயா இருப்போம். அடுத்த வாரம் வாங்க. சரிண்ணா. சுந்தர் ஏடா கூடமா பண்ணி காலைல போவோம், 6 மணிக்கு போவோம். அண்ணா சுந்தர் ஏடா கூடமா பண்ணி வச்சிருக்காப்ல. கேளுண்ணா, ஒரு 2 நிமிஷம் கேளுண்ணா. உள்ள போகும்போது மைண்ட்ல ஏற்ற முடியுமா? அதான் 2 நிமிஷம்ண்ணா, 2 செகண்ட்ண்ணா, 2 செகண்ட் கேளுங்கண்ணா.
என்னப்பா சுந்தர் ஏடகுடமா பண்ணி வச்சிருக்காருண்ணா. பணத்தை டிஜிபிட்ட மீடியா மூடி ஹேண்ட் ஓவர் பண்ண போறேண்ணா. ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கண்ணா. சுந்தர் ஏடகுடமா பண்ணி வச்சுக்கிறாருண்ணா. காசை டிஜிபிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேண்ணா. வச்சிடறேண்ணா. போனை வச்சிடறேன். ஏடகுடமா பண்ணி வச்சிருக்காருண்ணா. சுந்தர்கிட்ட பேசுங்கண்ணா. என்ன பண்ணிருக்காருன்னு அவர்கிட்ட கேளுங்க. கேஷ் எடுத்துட்டு போய் டிஜிபிட்ட கொடுக்க போறேண்ணா. பாத்துக்கண்ணா. நன்றிண்ணா. பாத்துக்கலாண்ணா. உண்ணா நிறைய போச்சு. யாருமே அழகா கேம் விளையாடிட்டாப்லண்ணா. நான் மீடியா இன்னைக்கு நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் பணத்தை. நீங்க அங்க பாத்துக்கிட்டு நான் பாத்துக்கிறேண்ணா. நான் உங்களை நம்பி வந்தேன். சரவணா நம்பி வந்தேண்ணா. நீங்க எட்டி வச்சிட்டீங்க. சரவணா நம்பி அண்ணா சின்ன அண்ணனை நம்பி வந்தா நீங்க எட்டி வச்சிட்டீங்க. சரிங்களா? சரவணா நம்பி வந்தேன். 100% நம்பி வந்தேண்ணா. சரவணா எட்டி வச்சிட்டீங்க. நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேண்ணா. ஒண்ணுமே இல்லண்ணா. எல்லாமே போயிட்டு சொல்றது கேளு. சொல்லுங்கண்ணா. சொல்றது கேளுங்க. சொல்லுங்க. நீயோட முடிவு அசம்பிளி இல்லையா? சரிண்ணா. ஒரு 5 மணிக்கு அடையாளா? 5 மணிக்கா? ஒரு 5 மணிக்கு ஷார்ப்பா வந்துடுறேன். 5 மணிக்கு வந்து. சரிண்ணா. நான் வரேன். ஒரு 4 மணிக்கு வந்துரு. நான் அடையாள வீட்டுல இருக்கவா? வரேண்ணா. டைம் இல்ல. காலையில் கிளம்புறேன். இல்லண்ணா. தொந்தரவு பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குண்ணா. எனக்கு வந்து டெய்லி வந்து உங்களை நின்னுட்டு சூப்பரா கேம் விளையாடிட்டாப்ல. அழகா கேம் விளையாடி அருமையா பண்ணிட்டாப்ல. நான் இருக்கிறேன் சொல்லு. நீ தப்பா பண்ணி வச்சிருக்காப்ல. ஆமாப்பா. என்கிட்ட சொல்லு. எங்க நம்ம 2 பேரும் பேச டைம் இருக்கு. ஹலோ. நன்றிண்ணா. சொல்லுப்பா. என்னப்பா வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுப்பா. இல்லண்ணா சந்தோஷம். நீங்க கேஷ் குடுக்கலன்னு சொல்லிட்டீங்களா? ஒண்ணு இல்லண்ணா. அந்த பணம் யார் கொடுத்தா பேசுறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணா. உங்க மேல வச்சிருந்த ரொம்ப நம்பிக்கை எல்லாமே நீங்க எடுத்து வச்சிட்டீங்கண்ணா.